பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், அடிமையானவர்களிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். சுயாதீனம் உள்ளவர்களிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். வசனத்துல அடிமையானவர்களிடத்தில்னு குறிப்பிட்டிருக்கு. இப்ப அடிமையானவள் அப்படிங்கும்போது வேதமே அடிமைன்னு குறிப்பிடுதா? வேதமே ரொம்ப ஒரு விதமான கீழான நோக்கத்துல பேசுதா? அப்படின்னா இது அப்படி கிடையாது. ஆனா அடிமையானவரிடத்துல பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். அதாவது மனித சிந்தையின்படி, மனித நோக்கத்தின்படி, மனித எண்ணத்தின்படி பிறந்தான். இது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இல்ல. இது சுயாதீனமுள்ள பிள்ளை அல்ல. எப்படி நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம்னு இருக்குதோ, நியாயப்பிரமாணம் அது வேற. நம் கிருபையின் பிரமாணம்னு வரும்போது தான் நாம சுயாதீனம் உள்ளவர்களா மாறுகிறோம். அதுபோல அடிமையானவள் அப்படின்னு இங்க சொல்லியிருக்கிறது, சுயாதீனம் உள்ளவள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஆகாரையும் சாராளையும். இப்போ ஆகார் உண்மையிலேயே அடிமையானவள் தான். ஆனா ஆகார் அப்படிங்கும்போது நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஆகார்ங்கிறது ஒரு உலகம், ஆகாருங்கிறது ஒரு மாம்சம். அந்த பிறந்த குழந்தை உலகத்தின் பிள்ளை, மாம்சத்தின் பிள்ளை. அது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அல்ல. அது சுதந்திரத்தின் பிள்ளை அல்ல. வசனமா தான் சொல்லுது. இஸ்மவேல் இவன் ஒரு துஷ்டன். அவன் யாரு? ஒரு துஷ்டன். அவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அல்ல. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அவனை பிள்ளையாக கொடுக்கவில்லை, சுதந்திரவாளியாக கொடுக்கவில்லை, வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக கொடுக்கவில்லை. அதனால அவன் ஏற்றுக்கொள்ளப்படாதவன், கடவுளால் அங்கீகரிக்கப்படாதவன், கடவுளால் விரும்பப்படாதவன், கடவுள் சித்தத்தின்படி பிறவாதவன். அதனால தான் அவன் மாம்சமா இருக்கிறான். மாம்சத்தின்படி பிறந்திருக்கிறான். மனித சிந்தையின்படி பிறந்திருக்கிறான். ஏன்னா அந்த மனித சிந்தை செயல்பட்டுச்சு. மனித சிந்தை எப்போ செயல்படுது, மாம்ச சிந்தை எப்போ வெளிப்படுது அப்படிங்கும்போது அங்கே சாத்தானுடைய தூண்டுதல் இருக்கும்போது, சாத்தானுடைய அங்கே கிரியை வெளிப்படும்போது தான் அந்த மாம்ச சிந்தை அங்கே செயல்படுகிறது. எவ்வளோதான் ஆண்டவர் சொல்லி இருந்தும் கூட, உனக்கு நான் பிள்ளைய தருவேன்னு சொல்லி இருந்தும் கூட, ஆபிரகாம் அந்த இடத்துல அந்த அடிமை பெண்ணோட சேர்ந்து மாம்ச பிள்ளையை பெற்றெடுத்தான். அது கடைசியில அது துஷ்ட பிள்ளையாய் தான் போனதே தவிர, அது ஒரு நாளும் சுயாதீன பிள்ளையாய் மாற முடியவில்லை. காரணம், மாம்சம் எப்பொழுதும் மாம்சமாகத்தான் இருக்கும். அது ஒரு நாளும் ஆவியாக மாற முடியாது. அது ஒரு ஆவிக்குரிய நிலைக்கு வர முடியாது. அதை விட்டு வெளியே வரும்போது தான் அங்கே ஆவிக்குரிய நிலை வருமே தவிர, மாம்சத்தின்படி வாழும்போது அங்கே ஆவி செயல்பட முடியாது. அடுத்தபடியா சுயாதீனமுள்ள பிள்ளை அவர்தான் ஈசாக். அவர்தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அவர்தான் ஆண்டவருடைய பிள்ளை.
ஈசாக்குன்றது ஏதோ சாதாரணமான விஷயம் அல்ல. 25 ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் பிள்ளை, கர்த்தர் சித்தத்தின்படி பிறந்த பிள்ளை, ஆவிக்குரிய சித்தத்தை நிறைவேற்ற பிறந்த பிள்ளை. இப்படி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த சந்ததியிலே யூத ராஜசிங்கமாம் இயேசு கிறிஸ்து வருவதற்காய் பிறந்த பிள்ளை, இவ்வளோ பெரிய திட்டத்தை உள்ளடக்கி பிறந்த பிள்ளை, பேர்பட்ட பிள்ளைய ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அந்த பிள்ளை ஒரு பெரிய ஜாதியையே பெற்றெடுத்தது. அதுதான் யாக்கோபு, யெஷூரன். அந்த யாக்கோபு யெஷூரன் தான் இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேல் தான் இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இஸ்ரவேல் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளோ பெரிய திட்டம் பாருங்க. அதனால ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் அதற்கு ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கும், எண்ணி முடியாத காரியங்கள் இருக்கும், கிரகிக்க முடியாத காரியங்கள் இருக்கும், பிரமிக்கத்தக்க காரியங்கள் இருக்கும். அதனால நாம இன்னைக்கு அடிமைகளின் பிள்ளைகளாய் அல்ல, மாம்சத்தின்படி பிறந்த பிள்ளைகளாய் அல்ல. ஒரு நாள் என்னவோ முந்தைய காலத்திலே நாம் மாம்ச பிள்ளைகளாகத்தான் இருந்தோம். எப்பொழுது ஆண்டவர் நம்மை சுயாதீன பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டாரோ அப்பொழுதே நாம் ஆவிக்குரிய பிள்ளையாக, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக மாறிவிட்டோம். இதை நாம் எண்ணி ஆண்டவரை துதித்து மகிழ வேண்டும். அது மட்டுமில்ல, அதை நாம் தொடர்ந்து பிடித்து கொண்டு வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருந்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.